அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்கள் ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கைக்குரிய பண வரவை அளிக்கலாம் மற்றும் குடும்ப விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். புதிய வருமான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்தி உறுதியுடன் அர்ப்பணிப்புடன் செயல்படுவீங்க. இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து வாழ்க்கையில் புதிய முயற்சியில் கவனம் செலுத்துவீங்க. இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். இவை உங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட வெளிப்புற காரணிகளாலும் வேலை அழுத்தம் காரணமாகவும் உருவாகலாம். தூக்கமின்மை மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும். நீண்டகால முதலீடுகள் ஜூலை மாதத்தில் ஓரளவு வருமானத்தை கொண்டு வரக்கூடும். இந்த மாதம் முழுவதும் குழந்தைகளுடன் நல்லுறவு இருக்கும். இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை வெல்வீங்க மற்றும் வெற்றி பெறுவீங்க. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் உங்கள் தொடர்புகளையும் சமூக வட்டத்தையும் வளர்த்து கொள்ளுங்க. இது நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவு அதை பற்றி பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்தில் ரிஷபராசி இளம் வயதினர் சிலர் தங்கள் மனதில் உண்மையான காதல் மலர்வதை காணலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் குடும்ப சூழலில் அன்பும் பிணைப்பும் காணப்படும். ஜூலை மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் குறுகிய தூர பயணங்கள் மற்றும் பிக்னிக்குகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. சில ஜோடிகளுக்கு இந்த மாதம் உறவில் நல்ல பிணைப்பு இருக்கலாம். எதிர்கால இலக்குகள் மற்றும் திட்டங்கள் பற்றிய விவாதங்கள் இருக்கலாம். மாதத்தின் பிற்பாதியில் வாழ்க்கை துணையுடன் கூட்டாளியுடன் திறந்த மற்றும் வெளிப்படையான தொடர்பு ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். திருமண சுகம் நல்லா இருக்கும். ஒரு சில ஒற்றை டாரஸ் நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபரை அல்லது சாத்தியமான வாழ்க்கை துணையை சந்திக்கலாம். சில ரிஷபராசிக்காரங்க தங்கள் உறவில் சில சிறிய சவால்களை சந்திக்க நேரிடும். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்தில் நிதி வாய்ப்புகள் சாதகமாகவும் ஏற்றம் மிக்கதாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரலாம். இருப்பினும் மாதத்தின் முதல் பாதியில் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும். இது வாழ்க்கை துணை அல்லது வணிக கூட்டாளிகளின் பிடிவாதமான தன்மை காரணமாக இருக்கலாம். இந்த விஷயத்தில் உடன்பிறப்புகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் குறித்த முடிவுகள் புத்திசாலித்தனமாக இருக்கும். சில சமயங்களில் மருத்துவமனை செலவுகளும் ஏற்படும். ஜூலை மாதத்தில் பணம் செல்வதை குவிப்பதில் அதிர்ஷ்டமும் பங்கு வகிக்கலாம். வாழ்க்கை துணையின் திடீர் செலவுகள் இந்த மாதம் ஒட்டுமொத்த நிதி வாய்ப்புகளை பாதிக்கலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வருமானம் மற்றும் சேமிப்பு நிலை மேம்படும். அதிக வருமானத்திற்கான முயற்சிகளும் பலனளிக்கும். இந்த மாதத்தின் ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை வழங்குவதில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் முக்கிய பங்கு வகிக்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை இருக்கலாம். ஆனால் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும். பணியிடத்திலும் சில சங்கடங்கள் இருக்கலாம். உத்தியோகம் மூலம் வருமானம் சீராக இருக்கும்.
சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவுகளை பொறுத்தவரை கலவையான முடிவுகள் இருக்கலாம். தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த புதிய முயற்சிகளை தொடங்க இது ஒரு நல்ல காலம். நீங்கள் இந்த மாதம் பணியிடத்தில் உங்கள் ராஜதந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தலாம். இந்த மாதம் முழுவதும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சக ஊழியர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பொறுப்புகளை கையாள கற்றுக்கொள்ளலாம். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு சில சந்தர்ப்பங்களில் கவனிக்கப்படாமல் போகலாம். ஆனால் வேலை அல்லது பதவி நீக்கம் செய்யாதீங்க, கவனத்துடன் இருங்க மற்றும் தொடர்ந்து பாடுபடுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது தொழிலை. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசிக்காரர்கள் வாடிக்கையாளர்கள் சேவையில் கவனம் செலுத்தி புதிய வாடிக்கையாளர்களை பெறுவாங்க. ஒரு எதிர்பாராத நிகழ்வு வணிக ஒப்பந்தங்களில் கவலை மற்றும் ஏமாற்றங்களை தூண்டும் என்பதால் விரிவாக்க எண்ணங்களை கவனமாக கையாள வேண்டும். வணிகத்தில் மேம்பட்ட ஞானம் மற்றும் பொருத்தமான முடிவெடுக்கும் திறன் மூலம் செலவுகள் குறையும். குறிப்பாக இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் புதிய ஆர்டர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருவதால் வருமான ஓட்டம் மற்றும் வருவாய் முன்னேற்றத்திற்காக இருக்கும். தலைமைத்துவமும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் புத்திசாலித்தனமும் லாபத்தையும் சந்தை பங்கையும் அதிகரிக்க மிகவும் உதவியாக இருக்கும். வணிக கூட்டாளர்களுடனான உறவுகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதியில் முதலீடுகள் மற்றும் செலவுகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் அதிக தெளிவுடன் முடிவுகளை எடுக்க முடியும். வணிகத்தில் பணப்புழக்கம் மேம்படும். அரசாங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்திற்கு சாதகமாக இருக்கும். அடுத்தபடியாக ஆரோக்கியம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தூக்கம் கெடலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வெப்பம் மற்றும் சர்க்கரை அளவு தொடர்பான பிரச்சனைகளை உணரப்படலாம். வெப்பநிலை அதிகரிப்பு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இருமல் மற்றும் சளி தொடர்பான தொற்று நோய்களையும் உருவாக்கலாம். உங்கள் உணவு பழக்கத்தை கண்காணிக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும் சுவையான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவாங்க. நினைவாற்றல் திறன் மேம்படும். இந்த மாதம் கவனச்சிதறல் குறைந்து கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் உயர்கல்வி பெறும் மாணவர்களும் வெற்றி பெறலாம். சுபதேதிகள்னா என்னன்னு பார்க்கும்பொழுது 7, 8, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 23, 24, 25, 26. அசுப தேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 1, 2, 3, 4, 19, 20, 27, 28, 29, 30, 31. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.